ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதையோ கற்பனையோ இல்லை, பொய்யான கதாபாத்திரமும் இல்லை, ஓன் ஸ்பீச் அண்ட் ஓன் டயலாக். ஸோ இதை கேட்குறவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதும் நல்லாவே புரியும். ஓகேவா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தன் மகனால் முதியோர் இடத்துக்கு கொண்டு வந்து விடப்பட்ட தாய் எழுதும் கடிதம். இப்போ அந்த லெட்டரை படிக்கிறேன், ஸோ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி தெரிஞ்சும் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருக்க அப்படின்னா நான் உன் கூட இல்லாமல் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிற. சரி, பரவாயில்ல, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் இங்கே இருக்கிற எந்த கஷ்டத்தையும் நான் தாங்கிப்பேன். எனக்கு நீ உன்னோட சந்தோஷமாக முக்கியம். நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். உனக்கு தெரியாத சில விஷயங்கள் என்னோடய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதை நான் இந்த நேரத்தில் உன்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். இதை மட்டும் நீ கேட்காம போயிடாத. நீ என்னோடய வயிற்றில் கருவாக உருவான நொடியிலிருந்து நான் உன்கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பேன். நீ பதில் பேச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் பேசுறதை மட்டும் நிறுத்தவே மாட்டேன். உன்னோட குரல் எப்படி இருக்கும், உன்னோட கண் எப்படி இருக்கும், உன்னோட காது எப்படி இருக்கும், நீ எப்போ பேசுவ, நீ எப்போ எழுந்து நடப்ப, நீ எப்போ என்னோட அம்மா அப்படின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். உன்னை எப்போ என்னோடய கையால் தூக்கி கொஞ்சலாம் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் என் வாழ்க்கையில் எந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தனோ அந்த நாள் என் வாழ்க்கையில் வந்தது. என்னோடய பிரசவ நாள், உன்னுடைய பிறந்த நாள். பிரசவ வலியை இந்த உலகத்தில் பெண்ணை தவிர வேறு எந்த ஒரு உயிராலையும் தாங்கிக்கவே முடியாது. பிரசவ வலி முடிஞ்சு நீ பிறந்த சில மணி நேரங்கள் நான் மயக்கத்தில் இருந்தேன். நான் எழுந்து பார்த்த முதல் முகம் உன்னோடது. உனக்கு முதல் முத்தம் கொடுத்தது நான் தான். நான் என்னோட ஒரு விரல் நீட்ட நீ உன்னோட பிஞ்சு கையால் என்னோடய விரல் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். அந்த நொடியை நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோடய வாழ்க்கையில் முதலும் நீ தான், முடிவும் நீ தான் அப்படின்னு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்த. உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். நீ முதல் நாள் பள்ளிக்கு போகும்போது நீ அழுது அடம் பிடிச்சு சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் பண்ண. தார் ரோட்டில் நான் நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி உன் கால் வெயில் படக்கூடாது, உன் பாதம் சுடக்கூடாதுன்னு உன்னை தூக்கி என் கையில் வச்சுக்கிட்டு என்னோடய புடவை முந்தானையால் ஒரு தலையை மூடி உன்னை கொண்டுட்டு வந்து ஸ்கூலில் விட்டேன். நீ உள்ளே போக மாட்டேன்னு சொல்லி அழுது அடம்பிடிச்ச. நீ கண்ணீர் வடியும் கண்களோடு என்னை நிமிர்ந்து பார்த்த. உன் கண்ணீரோட அர்த்தம் என்ன அப்படின்னு எனக்கு அப்போ நல்லாவே புரிஞ்சுது. நான் உள்ளே போக மாட்டேன், நான் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு நீ சொல்ல. என்னோட விரல்களை உன் பிஞ்சு கையால் நல்லா பிடிச்சிக்கிட்டேன். நான் உன்னோட கையை மெல்ல எடுத்து விட்டு உன் முடியை கோதி விட்டு உன்னை நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்தேன். நீ உள்ளே போய் நல்லா படித்து முன்னேறி வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். நீ அழுதுகிட்டே உள்ளே போகிறத பார்த்து மனசுக்கு வருத்தத்தோடு நான் வீட்டுக்கு போனேன். எப்போ உன்னை மறுபடியும் பார்க்க போகிறோம், எப்போ உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போகிறோம் அப்படின்னு நான் நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நீ வளர்ந்து பெரிய பையனாக ஆகிட்ட. எனக்கும் வயசாகிடுச்சு, நானும் கிளவி ஆகிட்டேன். இன்றைக்கி நீ என்னை ஏசி காரில் கொண்டுட்டு வந்து முதியோர் இடத்து வாசலில் வர்ற. அன்றைக்கி நீ எப்படி என் விரலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டியோ அதே மாதிரி தான் என்னோடய சுருக்க விழுந்த கைகளால் நான் உன்னோட விரலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். நீ என் கையை மெல்லாமல் எடுத்து விட்டு நீ உள்ளே போ அப்படின்னு என்கிட்ட சொல்கிற. அன்றைக்கி நீ எப்படி நீர்வடியும் கண்களோடு என்னை திரும்பி பார்த்தையோ அதே மாதிரி தான் நானும் நீர்வடியும் கண்களோடு உன்னை திரும்பி பார்க்குறேன். அன்றைக்கி உன் கண்ணீரோட அர்த்தம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனால் என்னோடய கண்ணீரோட அர்த்தம் உனக்கு புரிஞ்சும் நீ புரியாத மாதிரி நடிக்கிற. நீ உள்ளே போ அப்படின்னு என்னை துரத்துற. அன்றைக்கி நீ எப்படி உள்ளே போக மாட்டேன்னு சொன்னியோ அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் நீ சொன்ன கேள்விக்கு நான் கொடுத்த பதிலோ நீ உள்ளே போ, நீ படித்து முன்னேறினா தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நீ எனக்கு சொல்கிற பதிலோ நீ என்னை விட்டு தூரமாக இங்கே இருந்தால் தான் நானும் என் மனைவி குழந்தைங்களாம் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு. அன்றைக்கி நான் உன்னை ஸ்கூலில் விட்டுட்டு போகும்போது உன்னை எப்போ மறுபடியும் பார்ப்போம், நீ எப்போ என் கூட வருவ வீட்டுக்கு அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போனேன். ஆனால் நீ இன்னைக்கு விட்டுட்டு போகும்போது அப்பா தொல்லை ஒளிஞ்சுது, சனியை முடிஞ்சுது அப்படின்னு என்னை விட்டுட்டு போகிற. நீ என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் எனக்கு சத்தியமாக தெரியலை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லாவே தெரியும். இன்றைக்கி எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ என்னை இங்கே கொண்டு வந்து விடுற. ஆனால் நாளைக்கு உனக்கு வயசாகி நீ கிழவனானதுக்கப்புறம் உன் குழந்தையும் உன்னை கொண்டு வந்து இங்கே விட்டால் இங்கே இருக்க கஷ்டத்தை உன்னால் தாங்கிக்க முடியாது.
நீ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னாலே சந்தோஷமாக இருக்க முடியாது. நான் உன்கிட்ட என்ன பெருசாக கேட்டுட்டேன்? உன் சொத்தை என் பேரில் எழுதி வைனா கேட்டேன்? இல்லையே. உன் வீட்டு வாசல் திணையில் ஒரு சின்ன இடம் கொடுங்கன்னு கேட்டேன். நீ என் மேலே மட்டும்தான் அன்பு வைக்கணும்னு நான் கேட்டேன். என்னோட அன்பையும் உன் மனதோறும் ஒரு பக்கம் சேமித்து வைன்னு தானே சொன்னேன். உனக்கு எப்பவும் என் கூடயே இருக்கணும்னு நான் சொன்னேன். ஒரு நாளாவது உன் முகத்தை என் கண்ணில் காட்டுன்னு தானே சொன்னேன். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன்? இதை படித்து பார்த்துட்டு நீ மனசு மாதிரி என்னை கொண்டுட்டு வந்து வீட்டில் சேர்த்து பண்ணா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீ அப்படி பண்ண மாட்டேன்னு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஆசையை நீ நிறைவேற்றணுங்கிறதுக்காக உன்கிட்ட சொல்கிறேன். என்னோடய ஆசை, நான் இறந்தால் என்னோட இறுதி சடங்கில் ஒரு மகனாக எனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீ எனக்கு செய்யணும். எனக்காக செய்வியா? மகனாக இல்லாமல் போனாலும் ஒரு 3வது மனுஷனாவது எனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீ செய்யணும். நீ இறுதி சடங்கில் நீ கலந்துக்கணும். எனக்காக கலந்துப்பியா? இது என்னோட கடைசி ஆசை. இதை மட்டும் நீ நிறைவேற்றாமல் இருந்துடாத. இப்படிக்கு உனக்காக மட்டும் துடிக்கும் இதயம் கொண்ட உன் தாய் அப்படின்னு சொல்லி 3 டாட் வச்சு அந்த லெட்டர் அவங்க முடிச்சிடுறாங்க. அது அந்த சன் படித்து பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கேன் அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உன்னை இப்போவே கொண்டுட்டு வந்து வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏசி காரில் கொண்டுட்டு வந்து எந்த முதியோர் இல்லத்து வாசலில் விட்டாங்களோ அதே ஏசி காரை எடுத்துக்கிட்டு முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே செக்யூரிட்டி ஒன்று உள்ளே விட மாட்டாங்க. யார் சார் நீங்கள், எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார், நான் எங்கள் அம்மாவை இங்கே கொண்டு வந்து விட்டேன், நான் இப்போ மறுபடியும் அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போகணும், கொஞ்சம் உள்ளே விடுங்க சார் அப்படின்னோடனே, உங்கள் அம்மா யார் சார், பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையன் என்ன பண்ணுறாங்க, பேரை சொல்லிவிட்டு இந்த லெட்டரை எழுதினவங்க தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி ஒரு 10 நிமிஷம் சைலண்ட் ஆகிடுறாரு. சார் என்ன சார், நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இவ்வளோ கூலாக அமைதியாக இருக்கீங்களே சார், என்ன சார் ஆச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த பையன் கேட்குறாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொன்ன பதில், தம்பி சாரிப்பா, உன்னோட அம்மா அந்த லெட்டரை எழுதி உனக்கு போஸ்ட் பண்ணாங்க காலையில், ஆனால் அவங்க சாயங்காலம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த பையனுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. அதே இடத்துல மண்ணில் விழுந்து அழுது புலம்புறாரு. அந்த செக்யூரிட்டி சொல்கிறாங்க, இதுதான் தம்பி என்னோட அம்மாவோட சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மண்ணில் விழுந்து அழுது அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், அப்படி ஒரு போராட்டம் அந்த பையன் பண்ணுறாங்க. அவங்க என்ன தான் அழுதாலும் அடம் பிடிச்சாலும் அந்த அம்மா, இறந்து போன அம்மா மறுபடியும் கிடைப்பாங்களா? அம்மாவோட பரிசுத்தமான அன்பு மறுபடியும் கிடைக்குமா? அம்மாவோட நேர்மையான ஒரு பார்வை யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள், பதில் கிடைக்குமா? கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. அம்மாவோட உண்மையான பாசம் மறுபடியும் கிடைக்க போகிறதே கிடையாது. அந்த பையன் ஒரு முறை அந்த தப்பை செஞ்சுட்டான், மறுபடியும் அந்த அம்மா கிடைக்க மாட்டாங்க. இதுதான் லைஃப், இதுதான் ரியாலிட்டி. ஸோ எந்த ஒரு உறவையும் துண்டித்து பிரிஞ்சு வாழாதீங்க, வாழ நினைக்காதீங்க. எந்த ஒரு உறவையும் பிரிஞ்சு நீங்கள் வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கார், பங்களா, பணம், காசு, சொத்து சேர்க்கலாம். ஆனால் ஒரு உண்மையான சொந்தத்தை அவங்களால சேர்க்க முடியாது. ஒரு உண்மையான ரத்த பாசத்தை உங்களால் சேர்க்க முடியாது. ஒரு உண்மையான அம்மாவோட பரிசுத்தமான அன்பு உங்களுக்கு கிடைக்காது, கிடைக்காம போயிடும். ஒரு அம்மாவோட பரிசுத்தமான அன்பு கிடைக்காத எந்த ஒரு பையனும் தன் வாழ்நாளில் நல்லாவே இருக்க மாட்டான். ஐடியில் ஒர்க் பண்ணுற, ஏசி காரில் இஎம்ஐ போட்டாவது ஏசி கார் வாங்குற, 6 டிஜிட் சேலரி வாங்குற, அதில் 3 டிஜிட் இஎம்ஐ கட்டுற, மீதி 2 டிஜிட்டில் உன்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிற, மீதி இருக்கிற 1 டிஜிட்டில் கூட உங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியலைன்னா நீ சம்பாதிக்கிறதே வேஸ்ட்டு, வேலைக்கு போகிறதே வேஸ்ட்டு, பிறந்ததே வேஸ்ட்டு, வளர்ந்ததே வேஸ்ட்டு, வாழ்றதே வேஸ்ட்டு, இல்லை செத்துருக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான் அம்மாவுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம். சண்டை போட்டால் சமைக்காமல் போய் தூங்குறவ மனைவி, சண்டை வந்தால் சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாமல் போய் தூங்குறவ அம்மா. ஸோ யாருமே சரி அம்மாவோட அன்பை விட்டு கொடுத்துறாதீங்க, அம்மாவோட அன்பை விலகி நினைக்காதீங்க, அம்மாவை பிரிஞ்சு வாழ நினைக்காதீங்க. எத்தனையோ உறவுகள் இந்த உலகத்தில் அம்மாவோட அன்பு கிடைக்காம ஏங்கிருக்கு. அதாவது ஆசிரமத்துலேயும் சரி, ரியல் லைஃப்லேயும் சரி, நிறைய குழந்தைங்க அம்மாவோட அன்பு இல்லாமல் வாழுது. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச வரம், கிடைச்ச பொக்கிஷன், கிடைச்ச ஒரு வைரத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அந்த பையன் கொண்டுட்டு வந்து விட்டான், மறுபடியும் அவங்க அழைச்சிட்டு போக முடியுமா? அந்த பையன் செஞ்ச ஒரு தப்பு, அவன் அந்த தப்பு புரிஞ்சுக்கிட்டான், அவன் தப்பை ஏற்றுக்கிட்டான். நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அழுது கதறான். அவன் என்ன தான் கதறினாலும் உங்கள் அம்மா கிடைப்பாங்களா?
நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க, காசு பணம் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் வேலை முடிச்சு வீட்டுக்கு போனால் பையன் இன்னும் வரலையே, என்னை வீட்டு வாசலில் காத்துட்ருக்க ஒரு அம்மா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம காத்துட்ருக்க ஒரு அம்மா அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. நீ சாப்பிடும்போது உனக்கு வேர்வையை தொடச்சி விட்டு தண்ணி எடுத்து வச்சு உனக்கு அழகாக பரிமாறி நீ சாப்பிட்ற அழகை பார்த்து தன்னோட பசி மறக்கிற அம்மாவோட அன்பு உனக்கு கிடைக்காது. நீ 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 மட்டும்தான் வாழ முடியும். காசு பணம் இருந்தால் நீ மட்டும்தான் வாழ முடியும். ஒரு உண்மையான அன்பு உனக்கு கிடைக்காது. ஒரு அம்மாவோட பரிசுத்தமான பாசம் உனக்கு கிடைக்காது. அம்மாவோட அன்பு இல்லாத வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. வாழ்கிறதுக்கு பதிலாக நீ அவங்க அம்மாவோட அன்பு இல்லாமல் இருக்கவங்க செத்துடலாம். இஸ்லாமிய மதத்தின் திருக்குறானில் சொல்லப்படுற ஒரு விஷயம், இந்து மதத்தின் பகவத்கீதையில் சொல்லப்படுற ஒரு விஷயம், இயேசு மதத்தின் பைபிளில் சொல்லப்படுற விஷயம், தாயை மதிக்காத மனிதனே இல்லை, தாயின் பதத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது, தாயின் புன்னகையில் தான் உலகத்தின் கதவு திறக்கிறது. சொன்ன மதம் வேறு, சொன்ன விதம் வேறு, ஆனால் சொன்ன விஷயம் ஒன்று தானே. அவங்க எல்லாருமே தாயோட அன்பு தானே சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள், எல்லோரும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமியிலேருந்து வானத்தை பார்க்குற நம்மள மாதிரி மனிதர்களுக்கு தான் அல்லாஹ், இயேசு, சாமின்னு தனித்தனியாக தெரிவாங்க. ஆனால் வானத்துலேருந்து பூமியை பார்க்குற கடவுளுக்கு மனிதர்கள் அப்படின்னு ஒன்றா தான் தெரிவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க அவங்க அம்மா, ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க அந்த பையன் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், யூடியூப்னு போஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பான். ஏதோ ஒரு ஊரில் இருக்க அம்மாவுக்கு 1 கேஸில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி 10 ஸ்டில்லு 10,000 ஸ்டில்ல எடுத்து அதை அப்படியே போஸ்ட் பண்ண, ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லுவான். அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்கள் இன்ஸ்டாவில் 10 பேஜ் போஸ்ட் போடுவீங்க, 10,000 பேர் லைக் போடுவான். அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? பொய்யான அன்பு. அங்கே அம்மாவே இருக்க மாட்டாங்க, அம்மாவோட கை கேக் வெட்டுற மாதிரி எடிட் பண்ணி வச்சுருப்பான். ஃபேக் தானே இது? ஃபேக் ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க, ஃபேக் அன்பு. இப்படி பண்ணுறதுக்கு அர்த்தமே கிடையாது. அம்மாவுக்கு பர்த்டேவா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அவங்க என்ன பட்டு போடவோ பிளாக் ஃபாரஸ்ட் கேட்க கேட்டாங்க? இல்லையே. அவங்க கையை பிடிச்சி உனக்கு நான் இருக்கேன், இனிமேலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க கண்ணில் ஒரு கண்ணீர் கலங்கும், ஆனால் உதட்டில் அப்படியே ஒரு சிரிப்பு தெரியும். அந்த சிரிப்பை பாருங்கள். அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. தாயோட பாசத்துக்கு இந்த உலகத்தில் அன்பு கொடுக்க வேறு யாருமே இல்லை. தாயோட அன்பு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. இது வரைக்கும் எப்படி போனாலும் பரவாயில்ல, இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்தாவது தாயை நல்லா பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். ஒரு கடவுள் எல்லாரோடையும் ஒன்றா இருந்து அவங்க பையனை பார்த்துக்க முடியாது, பொண்ணை பார்த்துக்க முடியாது. அதனால தான் தாய் அப்படின்னு சொல்லிட்டு உருவமாக அமைச்சு விட்றாங்க. தாய் அப்படிங்கிறது கடவுள், தெய்வமே தரையில் இறங்கி வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ அம்மாவோட அன்பை அவமதிக்காதீங்க. அம்மா எது சொன்னால் நம்ம நல்லதாக தான் சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு புரியாது தான், இப்போதைக்கு நமக்கு புரியாது. ஆனால் ஒரு காலம் அவங்க நம்ம கூட இல்லாதப்ப நம்ம நினச்சி பார்ப்போம், இப்படிலாம் நம்ம செஞ்சாங்களே, அவங்க மிஸ் பண்ணுறோமே, அவங்க நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே, அப்போ அழுவீங்க. அதுக்கு அர்த்தமே இல்லை. இந்த நிமிஷம் இதுதான் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் ஃபேக் தான், இருக்குமா இருக்காதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. இதை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ எடிட்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி இந்த ஆடியோ ரெடி பண்ணேன். இந்த ஆடியோ வந்து ஓன் அப்படிங்கிறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், நிறைய சின்ன சின்ன குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் யாரும் கவனிக்க வேணாம். சொல்ல ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா தான் எல்லாமே, அம்மாவை பார்த்துக்கணும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்களோட க்யூட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய், டேக் கேர்.